கடந்த காலங்களிலும் சரி இப்போதும் சரி சினிமாவில இருந்து அரசியலுக்கு வரக்கூடிய பல்வேறு நபர்களையும் பல்வேறு நடிகர்களையும் விமர்சனங்கிறது வந்து கடந்த காலங்களில் அரசியல் கட்சிகளுடைய வாடிக்கை நடிக்க வர்றவங்களே வைப்பாங்க. அரசியலுக்கு வர்றது இருக்கட்டும், இவன்லாம் என்னைக்கு நடிகனாக போகிறாங்க. கூட்டம் அனைத்துமே ஓட்டா மாறாதுங்கிறது வந்து எதிர்கட்சிகளுடைய கண்டிப்பாக மாறாது. அது எல்லா தலைவர்களுக்கும் பொருந்தும். எல்லா தலைவர்களுக்கும் பொருந்தும்னா விஜய் தனியாக இப்படி நம்ம ஒதுக்க முடியும். எனக்கும் பொருந்தும். எல்லா தலைவர்களுக்கும், இந்தியாவில் இருக்க எல்லா தலைவர்களுக்கும் கூட்டம் சேர்த்துட்டா அது ஓட்டா மாறாது. கூட்டத்தை வைத்தனா அளவோடு யாருமே எதிர்பார்க்காது. இந்த கூட்டத்தையும் யாருமே கூட நடிகர் என்றாலே கூட்டம் கூடத்தான் செய்யும். விஜய்க்கு அவர் நடிகர், அவர் கதாநாயகனாக முன்னமே கதாபாத்திரம் நடித்தவர். அவருக்கு இந்த ரசிகர் கூட்டம் இருக்கு. நம்ம அதை குறைபாடுகள் அதை பக்குவப்படுத்தி அதை கொண்டு போகணும். அந்த ரசிகர்களை பக்குவப்படுத்தி சிவாஜி கணேசன் நம்பி வந்தவங்கன்னா கடைசியில எங்க போனாங்க? அட்ரஸ் இல்லாம போயிட்டாங்க. காங்கிரஸ் கட்சி தமாக இப்படி பல கட்சியில மாறி பதவி இல்லாம அல்லாடி போய் நிர்வாகி அப்படியே ஒவ்வொரு கட்சியிலையும் அப்படித்தான் இருந்தது. பாக்கியராஜ் எல்லாமே அந்த மாதிரிதான் இருந்தது. அதை நம்ம யாரையும் வரக்காக விஜய் நான் குறை சொல்றதுக்காக சொல்லல. கூட்டத்தை வைத்து நாம ஏமாந்துடக்கூடாது.